ஐயா ஐயா, உங்க பையில இருந்து வேறு விழுந்திருக்கு. ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்க ஐயா. ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. இது உங்க பையில இருந்து கீழே விழுந்துருச்சு. ரொம்ப நன்றிம்மா. நான் தயாரிக்க போற மருந்துக்கு இந்த வேர் ரொம்ப முக்கியமானதுமா. இது மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். பாத்து. ஐயா, என்ன சொன்னீங்க? மருந்தா? ஆமாம்மா, நான் ஒரு சித்த வைத்தியர். சென்னையை தாண்டி 10 கிலோமீட்டர்ல சின்னமலைன்னு ஒரு வனம் இருக்கு. அங்கதாம்மா என்னோட சித்த வைத்திய குடில் இருக்கு. நான் ஏதாவது மருந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் வந்து தரிசனம் பண்ணிட்டு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போவேன். அண்டமும் பிண்டமும் ஒண்ணுதான். அதுல புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சித்தர்கள் சொன்னது சரியா தான் இருக்கு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் பல தடவை வந்திருக்கேன். ஆனா எதையுமே நான் தவற விட்டதில்லை. ஆனா முக்கியமான இந்த வேற இன்னைக்கு நான் தவற விட்டுட்டேன். தவற விட்ட வேற உன் கையால எனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. இது மூலியமா ஆண்டவன் எனக்கு என்ன சொல்ல வராருன்னு தெரியல. அதத்தாமா சொன்னேன். ஆமா, உன் பேர் என்னம்மா? அபிங்க ஐயா. இது வரைக்கும் நான் உன்னை இந்த கோயில்ல பார்த்ததே இல்லையே. யாருமா நீ? சொல்ல விரும்பலன்னா நீ சொல்ல வேண்டாம். என்ன வைத்தியர, ஏதோ மூலிகை வாங்க நாட்டு மருந்து கிடைக்க போறேன்னு சொன்னீங்க. இந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாமி, இந்த பை ரெண்டும் இங்க இருக்கட்டும். நான் கடைக்கு சில பொருள்கள்லாம் வாங்க போறேன். திரும்ப வந்து எடுத்துக்கிறேன். சாமி, இது உங்க கோயில். நீங்க எதை வேணாலும் வச்சுட்டு போலாம். நான் பத்திரமா உள்ள வச்சுக்கிறேன். நீங்க வந்து எடுத்துக்கங்க. சரி சாமி, ரொம்ப நன்றி வைத்தியரே. நான் வரேம்மா. சாமி, யார் இந்த வைத்தியரு? ஆமா, பாக்க சிம்பிளா இருக்காருன்னு நினைக்காத. சித்த மருத்துவத்துல பெரிய ஆளு. இவரு கை வச்சு குணமாகாத நோயே கிடையாது. தீர்க்க முடியாத நோயெல்லாம் தீர்த்திருக்காரு. முக்கியமா கண் சம்பந்தப்பட்ட நோய்களை சரி பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரருமா. இவரால கண் பார்வை போன பல பேரு பார்வை வந்து பலன் அடைஞ்சிருக்காங்கம்மா. அப்படியா? சரி சாமி, நான் சாமி கும்பிட்டு கிளம்புறேன். சரிம்மா. முத்தழகு கண்டிப்பா அத்தைய உண்ணாவிரதம் இருக்க விடாம தடுத்துருவா. நீ என்ன பண்றேன்னா, அத்தை இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் சரி, அதுல நாம பிளான் பண்ண மாதிரி அதுல ஹார்ட் அட்டாக் மருந்த கலந்துரு. அத்தை சாகணும். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி அபிய வாழ வெட்டியாக்கி என்னால ஜெயிக்க முடியும். சரி ஸ்ரீஜா, சரி வா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வா. மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. உங்க ஹெல்த் இருக்கிற கண்டிஷனுக்கு இப்ப நீங்க உண்ணாவிரதம்லாம் இருக்க கூடாது. இல்ல, நான் இருந்துதான் ஆகணும். இல்லத்த, அபிய நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அத்த. அபி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சஞ்சீவ் மாமா அபிய தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வந்துருவாரு. அத்தை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீஜா, நீ முத்தழகு கிட்ட சீதா மேல பாசம் இருக்கிற மாதிரி தானே நடிக்க சொன்ன. ஆனா முத்தழகு ஒரு படி மேல போய் அபி மேலேயே தனக்கு பாசம் இருக்கிற மாதிரி எப்படி பிரமாதமா நடிக்கிற பாரு. என்ன திடீர்னு நான் அபி மேல அக்கறையா இருக்கிற மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? அபி இந்த வீட்டை விட்டு போக நானும் ஒரு காரணம் தான். அந்த குற்ற உணர்ச்சி என்ன மாத்திருச்சு. நான் மாறிட்டேன். எனக்கு இப்போ அபி மேல பாசம் இருக்கே தவிர கோபம் இல்ல. எனக்கும் அபி திரும்பி வரணும் தான் ஆசை. அத்தை, நீங்க அபியை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக உங்க உடம்ப வருத்திக்கிறதுல எங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. அதனாலதான் சொல்றேன், சொன்ன கேளுங்க. இல்ல முத்தழகு, அபி அவ வயித்துல வளர குழந்தை. 2 உயிரும் ஆபத்துல இருக்கு. அவங்க 2 பேரையும் காப்பாத்தணும்னா நான் உண்ணாவிரதம் இருந்தே ஆகணும். யோமா, வேணாம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அக்கா,
வேண்டாக்கா, சொன்னா கேளுக்கா. என்ன ஸ்ரீஜா இது? சீதா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, ஒரே பிடிவாதமா இருக்கிறா. அவ எடுத்த முடிவுல தீர்க்கமா இருக்காளே. இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? அத்தைய உண்ணாவிரதம் இருக்க விடாம தடுத்து எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ம், என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயரே, கொஞ்சம் வாங்கல. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் பணம் தரேன். என்ன பண்ண சொல்லுங்க. இதுதான் அந்த விஷயம். நான் சொன்ன இந்த சின்ன விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் பணம் கொடுத்துடுறேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன். யாருக்கும் தெரியாம வேலையை மட்டும் கச்சிதமா முடிச்சிருங்க. சரிம்மா. மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. சீதா, நீ உண்ணாவிரதம்லாம் இருக்க வேணாம், சொன்னா கேளு சீதா. நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் உண்ணாவிரதம் இருந்தே ஆவேன். என் அபி அப்பதான் திரும்பி வருவா. அம்மா, அம்மா, இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க பிரச்சனைக்கு எனக்கு ஒரு யோசனை தோன்றது, சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. நீங்க உண்ணாவிரதம் இருக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை இந்த அம்பாள்கிட்டயே விட்டுடலாமே. என்ன சாமி சொல்றீங்க? இந்த அம்பாள் கிட்ட பூ போட்டு கேட்டா இந்த அம்பாளே நீங்க உண்ணாவிரதம் இருக்கலாமா வேண்டாமாங்கிறத சொல்லிட்டு போறா. கண்டிப்பா இந்த அம்மன் நான் சொல்ற முடிவுக்கு தான் சரின்னு சொல்லுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, அத்தை நம்ம விரிச்ச வலையில சிக்கிட்டாங்க. ஆமா ஸ்ரீஜா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, இந்த அம்மன் உங்களை உண்ணாவிரதம் இருக்க உத்தரவு கொடுக்காது. நீங்க வாங்க, பூ போட்டு பார்த்துடலாம். வாங்க. வாங்கப்பா. அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா, நான் பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா தாயே, என் கையில சிகப்பு வெள்ளை பூவை பொட்டலமா மடிச்சு வச்சிருக்கேன். நீதான் ஒரு பூவை காட்டி சீதாமா எடுத்த முடிவு சரியா தப்பான்னு சொல்லணும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மா, இந்த 2 பொட்டலத்துல ஒண்ணு பிரிச்சு பாருங்க. வெள்ளைப்பூ இருந்தா அம்பாள் உங்க பக்கம் இருந்து உண்ணாவிரதம் இருக்க சரின்னு சொல்றான்னு அர்த்தம். சிகப்பு பூ இருந்தா அம்பாள் உங்க குடும்ப பக்கம் இருந்து உண்ணாவிரதம் இருக்க வேணாம்னு சொல்றான்னு அர்த்தம். அம்மா, அத்தை எந்த பொட்டலம் எடுத்தாலும் அதுல சிகப்பு பூ தான் வரும். அந்த சிகப்பு பூவை பார்த்த உடனே அத்தை உண்ணாவிரதம் வேண்டான்னு அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சு அத்தை அபி வரணும்னு உண்ணாவிரதம் இருக்காம வீட்டுக்கு வந்துருவாங்க. அத்தை நம்ம வீட்டுக்கு வந்த உடனே
அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம ஹார்ட் அட்டாக் மருந்த கலந்து அத்தைய சாமி கிட்ட அனுப்ப வேண்டியதுதான். பாட்டி, அபியக்கா நம்ம கூட இருக்கிற விஷயத்த சஞ்சீவன்கிட்ட சொல்றதுக்கு அவர் வீட்டுக்கு போகாம இருந்திருக்கணும். அதனாலதான் அபியக்கா போயிடுச்சு. எல்லாம் என் தப்பு தான் பாட்டி. உன் தப்பு இல்லடா, என் தப்பு தான். நீ சஞ்சய் தம்பியை போய் பார்க்க போறேன்னு சொன்னப்பவே வேணான்னு சொல்லியிருக்கணும். சரி, நீ போய் அந்த தம்பியை கூட்டிட்டு வந்தா அபி வாழ்க்கை நல்லா இருக்குமேனு உன்னை அனுப்பி வச்சேன். அந்த அபி பொண்ணு துருவி துருவி என்ன கேள்வி மேல கேள்வியா கேட்டுச்சு. எனக்கு அது கண்ணை பார்க்கும்போது பொய் சொல்ல வரல. அதான் நீ அங்க போயிருக்கேன்னு சொல்லிட்ட. இப்ப பாரு, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. அந்த பொண்ணு நம்ம கூட இருந்திருந்தா நல்லபடியா பிரசவம் பார்த்து குழந்தையும் நல்ல விதமா கவனிச்சிருந்திருப்போம். அதெல்லாம் இல்லாம போச்சே. இப்போ வயிற்று பிள்ளையோட எங்க என்ன பண்ணுதோ தெரியல. அக்கா வீட்டை விட்டு போகும்போது நீ கூட தானே இருந்த, தடுத்துருக்கலாம்ல. அட நீ ஒண்ணு, நான் சொல்லாம இருந்திருப்பேனா? நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், அது என் பேச்சே கேட்கல, அது பாட்டுக்கு பூச்சு. அபி அக்கா எங்க போய் என்ன சாப்பிடுமோ? அது கையில சாப்பிட கூட காசு இருக்காது. வீட்டை விட்டு போகும்போது சாமிக்கு ஏதாவது காசு கொடுத்துக்கலாம்ல. காசு கொடுத்தேன்டா, காசு கொடுத்தேன். எனக்கு வேணாம் தாய்மா, நீயே ஆப்ப கடை வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டு நிக்கிற. நான் வேற இந்த பணத்தை வாங்கிட்டு போய் உனக்கு எதுக்கு பாரம்? காசெல்லாம் நீ செந்திலோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போச்சு. கேக்கலனா அப்படியே விட்டுருவியா? நீ பணத்தை எப்படியாவது கொடுத்து விட்டுருக்கலாம்ல. என்ன பாட்டி எதுவும் பேசாம இருக்க? அபியக்கா அங்க போய் என்ன கஷ்டப்படுதோ? அபி கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படாதுடா. என்ன சொல்ற? அபி பணமே வாங்கிக்க மாட்டேன்னு ரொம்ப புடிவாதம் புடிச்சதுடா. அப்புறம் யோசிச்ச என்ன பண்றதுன்னு. அபி ஒரு பை கொண்டாந்துச்சுல, அதுல அபிக்கு தெரியாம பணத்தை வச்சுட்டேன். நான் பையில பணம் வச்ச விஷயம் அபிக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல கண்டிப்பா அந்த பணம் அதுக்கு ஒத்தாசையா இருக்கும். நல்ல வேலை பாட்டி, இதையாச்சும் பண்ணியே. செந்தில், உன் அம்மா தான் உனக்கு எப்பவுமே சாமி. உனக்கு எப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் நீ உன் அம்மா போட்டோ முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உன் அம்மா உன் கூடவே இருந்து உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. நிஜமாவாக்கா சொல்ற? அம்மா, இப்போ ஒன்று கேட்பேன், செய்வியா? நான் சஞ்சீவ் சாரை கூட்டிட்டு வர போனதுனால அபி அக்கா எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிடுச்சு. அக்கா வயிற்றுல பாப்பா வேற இருக்கு. அக்காவும் பாப்பாவும் கஷ்டப்படக்கூடாது. அவங்க கஷ்டப்படாம இருக்க நீதான் அவங்க கூட துணையா இருக்கணும். அம்மா, எனக்காக நீ இதை செய்யணுமா? பாட்டி, என்ன பாட்டி இது பணம்? இந்த பணத்தை தாண்டா அபி பைக்குள்ளார வச்ச. வைராக்கியம் புடிச்சவ. தான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல,
மற்றவங்களுக்கு தன்னால் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு இந்த பாரு, நான் வச்ச பணத்தையே நம்ம வீட்லயே திருப்பி வச்சுட்டு போயிருக்கிறான். அப்பா அபி அக்கா கையில் இப்போ செலவுக்கு 1 ரூபா கூட இல்லையா? அக்கா பாவம். அவகிட்ட காசு பணம் இல்லைனாலும் தைரியம் கீதுரா. அந்த தைரியத்தை வச்சு அவ நல்லபடியா குழந்தைய பெற்று நல்ல விதமா வளர்ப்பா. நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத, விட்டுரு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. வாங்கம்மா, வந்து சீட் எடுங்க. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, இந்த அம்பாள் நீங்க உண்ணாவிரதம் இருக்கலாம்னு உத்தரவு கொடுத்துட்டாமா? அம்மா, அந்த ஐயர் நம்மள இப்படி ஏமாத்திட்டானே. தாயே பராசக்தே, உன் உத்தரவுப்படியே நான் உண்ணாவிரதம் இருக்கேன். என் மருமக அபி எங்க இருந்தாலும் என்கிட்ட கூட்டிட்டு வந்துரு தாயே. வா. எங்களை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. 2 பொட்டலத்திலயும் சிகப்பு பூ தானே வைக்க சொன்ன? அதுக்கு தானே நான் உனக்கு பணம் கொடுத்தேன். ஏன் நீ 2த்துலயும் வெள்ளைப்பூ வச்ச? தப்புமா, நான் 2த்துலயும் வெள்ளைப்பூ வைக்கல, 1த்துல தான் வச்சேன். சீதாமா விரதம் இருக்கணுங்கிறது இந்த அம்பாளோட வாக்கு. இதுல நான் எதுவும் பண்ணலமா. நான் அம்பாளோட சேவகன். எங்கிட்டயே லஞ்சம் கொடுக்க பாத்தீங்கல்ல, அதான் அம்பாள் இப்படி பண்ணிட்டா. அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறவங்க ஏமாந்துதான் போவாங்க. இது நீ எனக்கு லஞ்சமா கொடுத்த பணம். இது பாவம் பண்ண பணம். அதனால இந்த பணம் புண்ணிய தேடிக்கட்டும். இத அம்பாலோட உண்டியல்லையே போட்டுறேன். இனிமேலாவது திருந்து பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. மா, வைராக்கியமா இருக்காம தயவு செஞ்சு கிளம்பி வாங்கம்மா. இல்ல சஞ்சீவ், இது வைராக்கியத்துக்கும் நடக்கிற போட்டி இல்ல, பாசத்துக்கும் இடையில நடக்கிற போட்டி. இதுல நான் ஜெயிச்சா அது அபிக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கும் நல்லது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. இதெல்லாம் வேண்டாம்மா. இத பாரு, என்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்காம நான் விரதம் இருக்கிற விஷயத்த எப்படியாவது அபிக்கு தெரியப்படுத்துற வழிய பாரு. எவ்வளவு சீக்கிரம் நான் உண்ணாவிரதம் இருக்கிற விஷயம் அபிக்கு தெரியுதோ அவ்வளவு சீக்கிரம் அபி இங்க வருவா. சரிம்மா, என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நான் அபியோட இருப்பேன். வா, அம்மாவை பாத்துக்கோங்க. வரேன் அம்மா.
அப்பா